அக்கினியை அவிக்கும்படியாக சத்துரு எய்கிற அம்புகள்ல ஒரு முக்கியமான அம்பு நம்முடைய அக்கினியை அவிக்கும்படிக்கு சத்துரு எதுல அவன் குறிவைத்து எய்கிறான் என்றால் நம்முடைய ஜெப வாழ்க்கை குறிவைத்து அந்த அம்பை சத்துருவானவன் எய்கிறான். ஜெப வாழ்க்கை, ஜெபம், அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு பேஸ்மெண்ட், ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளம். என்னது? ஜெபம் தான். அந்த ஜெபத்தை அவன் தாக்கி விட்டான் என்றால், ஒரு மனுஷனுடைய ஜெப வாழ்க்கையை சத்ரு அழிச்சிட்டான் அல்லது குறைத்து விட்டான் என்றால், கொஞ்சம் கொஞ்சமாக சத்ருவனுடைய வாழ்க்கையில மேற்கொள்ள ஆரம்பிச்சு அவனுடைய செயல்களை, அவனுடைய திட்டங்களை அந்த மனுஷனோட வாழ்க்கையில என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான்? நிறைவேற்ற, செயல்படுத்த துவங்கிடுவான். ஜெபத்துல குறைவுபடும் போது ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தெரிந்து கொள்ளணும், நம்ம சத்ருவுடைய அட்டாக்ல இருக்கிறோங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ளணும். சத்ரு நம்மை சீர்குலைக்க ஏதோ ஒரு பெரிய திட்டம் போட்டதுனால தான் இன்றைக்கு நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில நம்ம சோர்வுகளை சந்திக்கிறோம், நம்மளால ஜெபிக்க முடியல அப்படிங்கிறத ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்ன பண்ணணும்? உணர்ந்து கொள்ளணும். ஸோ இன்றைக்கு ஜெபத்தை குறித்து சில காரியங்கள் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். நம்ம விழிப்பா இருந்து ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களா நம்ம இங்கிருந்து கடந்து செல்ல போகிறோம். ஆமென். நான் ஒரு ரேர் ப்ரேயிங் ஹேபிட்டோட தான் நான் இருக்கிறேன். என்னைக்காவது நான் ஜெபிப்பேன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணிக்கணும். நம்ம அனுதின ஜெப வாழ்க்கையின் அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து வரணும். அது மாத்திரம் இல்லை, நான் முன்னாடியெல்லாம் நல்லா ஜெபிப்பேன், ஒரு நாளைக்கு பல மணி நேரங்கள் ஜெபிப்பேன். ஆனால் இன்றைக்கு நான் குறைவுபட்டிருக்கேன்னா, இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதிய பலத்தினாலே நம்மை நிரப்ப போகிறார். மறுபடியும் நம்ம ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகிறார். ஒரு ஆமைன்னு சொல்லிடலாமா? ஸோ நம்ம இன்றைக்கு அதற்கு ஆதாரமாய் ஒரு உவமை ஆண்டவர் பேசியிருக்கிறார். மத்தேயு 13வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நம்ம கேட்க போகிறோம். மத்தேயு 13வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உவமை ஏசாமி சொன்ன உவமை நம்ம எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச ஒரு உவமை தான். இன்றைக்கு இதிலிருந்து சில காரியங்கள் ஜெபத்தை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவாராக. ஸோ ஜெபம் ஒரு மனுஷனுக்கு அவனுடைய ஹார்ட் பீட் மாதிரி. ஹார்ட் பீட் நின்றுச்சுன்னா ஒரு மனுஷன் இயங்குவது முடியாத ஒரு விஷயம். அதே போலதான் ஜெபம் என்றைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிறுத்தப்படுகிறதோ உயிரற்றது போலதான் அவனுடைய நிலைமை மாறிவிடும். இப்போ ஜெபம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. சில பேர் நல்ல ஜெபிக்கிற அனுபவத்தோடு இருப்பாங்க, தொடர்ச்சியா ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா சில சோர்வுகள், பலவீனங்கள், சில காரியங்கள் மாறுதல், அவங்க ஜெபித்த காரியத்துல அற்புதம் நடக்கல அப்படின்னா ஒரு விதமான சோர்வுக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க. தொடர்ச்சியாக அந்த சோர்வுக்குள்ளே போய் அவங்க ஜெபிக்கிற அனுபவத்தை அப்படி என்ன பண்ணிடுவாங்க? விட்டுறத நம்ம பார்க்கிறோம். ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல போய் சில விதைகளை விதைக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பிட்ட ஒரு 3 மாதமோ 6 மாதமோ கழிச்சு அதோடைய அறுவடை என்ன பண்ணிக்கிறாரு? பெற்று கொள்ளுகிறார். ஆனா அந்த விவசாயி அவனுடைய நிலத்துக்கு ஒரு 6 மாசமா போகவே இல்லை. ஒரு 6 மாதம் கழித்து அந்த நிலத்துக்கு போறார். அவர் எதுவுமே விதைக்கல, அவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்யல, தண்ணீர் பாய்ச்சல, எதுவுமே பண்ணல, சும்மா அந்த பக்கமே போகல. 6 மாசம் கழிச்சு அந்த நிலத்துக்கு போனார்னா அந்த நிலம் எப்படிப்பட்டதா இருக்கும்? அவர் நல்ல பிளெயினா ஒரு மண்ணா அப்படியே வச்சுட்டு வந்திருக்கிறார். எந்த செடியுமே எந்த விதையுமே விதைக்கல, தண்ணீர் ஊத்தல, எதுவுமே பண்ணல. ஆனாலும் அவர் 6 மாதம் கழித்து அங்க போகும்போது அவர் அங்க விதைக்கல, ஆனா அங்க நிறைய வளர்ந்துருக்கும். உண்டா இல்லையா? ஆமாவே இல்லையா? என்ன வளர்ந்துருக்கும்? புட்கள் வளர்ந்துருக்கும், களைகள் வளர்ந்துருக்கும், தேவை இல்லாத நிறைய காரியங்கள் அங்க என்ன பண்ணிருக்கோம்? வளர்ந்துருக்கும். அதை அவர் விதைத்தாரான்னா அவர் விதைக்கல.
அது தானா என்ன பண்ணியிருக்கு, விதைக்கப்பட்டு அது வளரப்பட்டு இருக்கிறது. அது எப்படி வளர்ந்ததுன்னு தெரியாது, ஆனால் வளர்ந்துருக்கு. இதே போலதான் நம்முடைய ஜெபம். இந்த நாளில் நம்ம வாசிக்க கேட்ட இந்த உவமையில இயேசு விதைக்கிறவனுடைய இந்த உவமையை சொல்றாருல, இந்த விதை இன்றைக்கு நான் ஜெபத்தை வைத்து நான் சில காரியங்களை டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ இந்த சீடு இது எதை ரெஃபர் பண்ணுது? நம்முடைய ஜெபத்தை. இந்த விதையானது ஜெபங்களை அடையாளப்படுத்துகிறது. அப்போ நம்ம டெய்லி ஜெபிக்கிற அனுபவங்கள் உள்ளவர்களா இருந்தால், ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாங்க, ஆண்டவரே நான் ஆவிக்குரிய பிரகாரமா நான் இப்படி இருக்கணும், நான் பரிசுத்தமா இருக்கணும், நான் இந்த காரியங்களை நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு நான் ஜெபிக்க நான் ஸ்பிரிச்சுவலா நான் விதைகளை விதைக்கிறேன். நான் ஆசீர்வாதமா இருக்கும்படியான விதைகள், நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியான விதைகள். ஏசுப்பா எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இந்த பொருளாதார ஆசீர்வாதம் வேணும்னு நான் ஜெபிக்க நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நிலத்திலே விதைகளை விதைக்கிறேன். நான் அதை ஆவியில நிரம்பி பரிசுத்த ஆவியானோட ஒத்தாசையோடு ஜெபிக்கும் போது அதிலே நான் தண்ணீர் பாய்ச்சுகிறேன். அதுல தேவ வசனத்தை ஆட் பண்ணி நான் ஜெபிக்க கர்த்தருடைய வார்த்தை ப்ராமிசஸை வச்சு ஜெபிக்க அதற்கு நல்ல உரங்களை போடுகிறேன். அப்போ என்னுடைய விதையானது விதைக்கப்பட்டது உண்மை. குறித்த காலத்திலே அதற்கான அறுவடையை நான் அறுக்க போகிறது உண்மை. ஆமேன். விதை விதைத்தது உண்மையானால், அதற்கு உரமிட்டு அதற்கான தண்ணீர் பாய்ச்சப்படுவது உண்மையானால், அது ஒரு குறிப்பிட்ட நாளிலே பலன் தந்தே ஆகும். அப்படித்தானே? அது உலக நியதி. அதே போலதான் ஸ்பிரிச்சுவலி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமானது விதைகளாய் விதைக்கப்படுகிறது. நீங்க ஆண்டவருடைய வார்த்தை ப்ராமிசஸை பிடிக்கும் போது இன்னும் நல்ல சத்தான உரங்களை போடுறீங்க. ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கும் போது அதற்கு தண்ணீர் பாய்ச்சுறீங்க. அப்போ அந்த விதைகள் வளர்ந்து குறித்த நாள்ல கண்டிப்பா நிச்சயமா அது என்ன பண்ணும்? பலனை தந்தே ஆகும். ஆனா சில வேளைகளை நம்ம சோர்வுறும் போது, சில வேளைகளில் நம்ம சில காரியங்களுக்கான அற்புதங்களை பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு நெல் விதைக்கிறோம்னா எவ்வளவு நாள்ல அறுவடையை எடுப்பாங்க? 6 மாசம் பயிர். அந்த மாதிரி ஒவ்வொரு பயிர் வகைகளுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பீரியட் இருக்கு. நான் இன்றைக்கு விதைச்சிட்டு நாளைக்கு போய் நான் ஒரு பெரிய ஜேசிபி டிராக்டர்லாம் எடுத்துட்டு போய் நான் அறுவடைக்கு போய் நின்னுன்னா நான் யாரு? புரிஞ்சிச்சு நான் யாருன்னு? அப்படித்தானே? இன்றைக்கு நிறைய பேர் நம்முடைய ஜெபங்களுக்கான பதில்களையும் அறுவடைகளையும் பார்க்க விரும்புகிறது எப்போ தெரியுமா? இன்னைக்கு ஜெபிச்சு நாளைக்கே எனக்கு வேணும், இன்னைக்கு ஜெபிச்சு இன்னைக்கு நைட்டே வேணும், எனக்கு இப்பவே வேணும். ஒரு குழந்தைக்காக ஜெபிக்கிறோம், குழந்தை உருவாகிறது. எத்தனை நாள் கழிச்சு, எத்தனை மாதங்கள் கழித்து அந்த குழந்தையா பெற்றெடுக்க முடியும்? 9 மாதம் கடக்கணும். அதுக்கப்புறம் தான் அது குழந்தையாய். இல்லை எனக்கு 2 நாள்ல குழந்தை வேணும்னா நீங்க போய் அடாப்ட் கூட பண்ண முடியாது 2 நாள்ல. லீகல் டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபிகேஷன் முடிக்கவே எவ்வளோ நேரம் ஆயிரும்? மினிமம் 48 hours ஆகும். அப்போ ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதற்கென்று குறித்த நேரங்கள் இருக்கு. நம்ம எல்லாரும் ஜெபிக்கிற காரியத்துல அதற்காக கர்த்தர் குறித்த வேலையில அதற்கான அறுவடை வரும் என்கிற நிச்சயம் உடையவர்களாய் நான் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லலாமா? அப்ப நம்ம விதைக்கும் போதே, நம்ம ஜெபிக்கும் போதே நம்மளுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணம் இருக்கணும். நான் இப்போ விதைக்கிறேன், நான் இப்போ கர்த்தருடைய ப்ராமிசஸை வச்சு நான் விதைக்கிறேன். தேவ ஆவியினால நிரப்பப்பட்டு நான் என்னுடைய விதையான ஜெபத்திற்கு நான் தண்ணீர் ஊற்றுகிறேன், அதுக்கு நல்ல உரங்களை போடுகிறேன். அப்போ இது நான் வளர்ந்து பெருகிறதற்கு கர்த்தர் ஒரு நேரம் வைத்திருப்பார். அன்றைக்கு அதோட அறுவடை வந்தால்தான் அது நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு மரத்துல பழம் காய்க்க ஆரம்பிக்குது, அது பூ வரும்போதே, அது காய் சின்னதா வரும்போதே அதை பறிச்சுட்டு என் வீட்டுல வச்சு நான் பழுக்க வைக்க போறேன்னா அதோட சுவை எப்படி இருக்கும்? அது சில காய்கள் அது பழுக்காமலே என்ன பண்ணிடும்? அதோட உயிரை விட்டுரும். ஆனா அது மரத்திலே இருந்து அது கனிந்து அதை எடுத்து அதை நம்ம சாப்பிடும்போது அது அவ்வளோ சுவையா இருக்கு. அதே போல அதற்கான குறித்த காலங்கள் வரும்போது அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை சேர்ந்தால் மட்டுமே அது நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். நான் குறித்த நேரத்துக்கு நான் விதைச்சிட்டேன், நான் ஜெபிக்கிறேன், நான் டெய்லி இதற்கு ஜெபிச்சுட்டு தானே இருக்கிறேன், எனக்கு இந்த காரியத்துக்கு இன்னைக்கு அற்புதம் வேணுமே ஏன் நேரத்தை பிடிச்சிட்டு நான் ஆண்டவர்கிட்ட கொடுங்கன்னா ஒன்று நாம் சோர்ந்து போய் விடுவோம், ஒன்று அந்த நேரம் அது தளர்ந்து போக அந்த நேரம் கடந்து போக நம்முடைய ஜெபத்துல இருக்க வைராகியத்தை விட்டுருவோம், விசுவாசத்துல குறைவுபடுவோம். கடைசியில கொஞ்சமா இந்த ஜெபத்தின் மேல இருக்கிற அந்த வல்லமையை பற்றி அறியாதவர்களாய், அந்த ஜெபத்தை குறித்த அறிவில் குறைப்பட்டவர்களாய் நம்ம என்ன பண்ணிடுறோம்? மாறி ஜெப வாழ்க்கையே என்ன பண்ணிடுறோம்? இழந்து போயிடும். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். நீ விதைக்கிற ஒவ்வொரு விதையான ஜெபமும் அது குறித்த காலத்துல கண்டிப்பா பலன் கொடுத்தே ஆகும். ஆமென்.
சில வேளைகள்ல நீங்களும் நானும் சோர்ந்து போய் ஜெபிக்க மறந்து ஜெபத்தை விட்டுறோம். இடைவிடாமல் ஜெபிங்க. என்ன நான் சொன்னேன், கன்சிஸ்டன்ட் இன் ப்ரேயர். ஒரு நாளும் 1 மணி நேரம் நான் ஜெபிப்பேன்னா அந்த 1 மணி நேரம் டெய்லி ஆண்டவருக்கு நம்ம ரெகுலரா கொடுக்குற அனுபவம் உள்ளவர்களா இருக்கணும். அப்படி நான் சில நாட்கள் ஜெபிக்காம விட்டுட்டேன்னா, ஜெபிக்காம நான் தூங்குற நேரத்துல வேதம் சொல்லுகிறது, சத்துரு வந்து எதை விதைப்பானா, நான் அதை தான் சொன்னேன். அந்த விவசாயி அவன் விதைக்கல, ஆனா 6 மாசம் கழிச்சு போறான், ஏதோ ஒரு காரியம் முளைச்சிருக்கு. நிறைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நம்ம விதைக்கிற காரியத்திற்கான பலனை பார்க்க முடியல. ஆனா சில பலவீனங்கள், சில பொருளாதார நஷ்டங்கள், சில சோர்வுகள், சில காரியங்கள், நம்ம அதற்காக ஜெபிக்கவே இல்லை, நம்ம அதற்காக ஜெபிக்கல. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம அறுத்து கொண்டிருக்கிறோம். காரணம், நம்ம ஜெபிக்காம விட்ட இடத்துல, நம்ம விதைக்காம விட்ட இடத்துல எனிமி, சத்ருவானவன் வந்து தேவையில்லாத விதைகளை என்ன பண்ணிட்டு போயிட்டான், களைகளை விதைச்சிட்டு போயிட்டான். திடீர்னு நல்லா இருந்த குடும்பத்துல ஒரு பெரிய இடி விழுந்தது போல ஒரு டிசாஸ்டர், திடீர்னு ஒரு ஆபத்து, திடீர்னு ஒரு துயர சம்பவம், திடீர்னு ஒரு இழப்பு. ஏன்? சத்ருவானவன் நாம் தூங்கி கொண்டிருந்த நேரங்கள்ல களைகளை வந்து விதைத்து கடந்து சென்று விட்டான். ஸோ இன்றைக்கு நீங்க ஜெபிக்க போகும்போது ஒருவேளை நீங்க உங்க ஜெபத்துல எதையாவது விதைக்காம வந்திருக்கலாம். ஜெபிக்க போன நீங்க சும்மா நார்மலா அப்படி இருந்துட்டு ப்ராப்பரா பர்டிகுலரா இந்த காரியம்னு விதைக்காம வந்திருக்கலாம். ஆனால் அந்த களைகள் விதைக்கப்படாமல் இருக்க ஒரு தடுப்பான ஒரு வேலையை நீங்க செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. நீங்க அந்த கிரவுண்ட்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சா சத்ரு அங்க வந்து களைகளை என்ன பண்ண மாட்டான், விதைச்சிருக்க மாட்டான். அப்போ நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளணும், நான் விதைக்கலனாலும், டெய்லி போய் ஜெபத்துல நான் 1 மணி நேரம் நின்று நான் கருத்தா ஜெபிக்கலனாலும், என் ஜெப நேரத்துல போய் எனக்கு சோர்வு இருக்கு, பலவீனம் இருக்கு, ஆனா என் ஜெப நேரத்துல போய் தெய்வ பிரசன்னத்துல நான் உட்கார்ந்துட்டேன்னா, நான் விதைக்காவிட்டாலும் சத்துரு வந்து விதைக்கிறதையாவது நான் தடுத்துருவேன். ஆமேன். அப்போ நம்ம தெரிந்து கொள்ளணும், நம்மளுடைய ஜெபம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று, நம்முடைய ஜெப நேரம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நாம் என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ள. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஜெபம்னு சொன்னாலே என்ன மாதிரி இருக்குன்னா, ஏதோ வேப்ப இலை ஜூஸ் அரைச்சு குடிச்ச மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? நீம் ஜூஸ் குடிச்ச மாதிரி இருக்கு. அவங்களுக்கு அவ்வளோ கசப்பா இருக்கு. பாடல் நல்லா பாடுறாங்க, எவ்வளோ நேரம்னாலும் பாடல்களை கேட்கிறாங்க, நல்லா ஆராதனை பண்றாங்க, நல்லா மெய்மறந்த ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. ஆனா ஜெபம் அப்படின்னு சொன்னா கண்ணை மூடுறதுக்கு மனசு வரமாட்டேங்குது. எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறாங்க, எவ்வளோ நேரம், இன்னும் 2வது ப்ரேயர் பாயிண்டா, 3வது ப்ரேயர் செஷனா அப்படின்னு மணி என்ன பண்றோம், பார்க்குறோம். டைம் எவ்வளோ ஆகுது, ஐயோன்னு. நாம் தெரிந்து கொள்ளணும், நீங்கள் எதை ஜெபத்திலே விதைக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் அறுக்க முடியும். ஆமேன். நீங்க பாடலாம், துதிக்கலாம், சத்ரு வந்து அழகா பாட்டு பாட விட்டுருவான், அழகா வர்ஷிப் பண்ண விட்டுருவான், நல்ல வசனத்தை கேட்க விட்டுருவான். ஆனா ஜெபிக்க என்ன பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் பாடாத பாட்டா நீங்க பாடிட போறீங்க, நான் ஆராதிக்காத ஆராதனையா நீங்க. ஆனா அவனால ஜெபிக்க முடியாது. ஆமேன், ஆமேன். அப்ப சத்துரு நீங்கள் ஜெபிக்கிற உங்கள் முழங்கால்களை பார்த்து தான் அவன் பயப்படுவான். நம்முடைய முழங்கால்கள் தான் சத்துருவுக்கு பெரிய ஒரு பயமுறுத்துகிற ஒரு காரியமே. நம்ம முழங்கால்கள் தான் அவனை அச்சுறுத்துகிற காரியம். நீங்க எவ்வளோ ஆராதிச்சாலும் துதிச்சாலும், நான் துதிக்கிறத ஆராதிக்கிறத குறைவா நான் சொல்லலை, அதுல தேவ மகிமை இருக்குது. தேவனை நம்ம துதிக்க தான் போறோம். பரலோகத்துல போய் அங்க நம்ம 24 மணி நேரமும் அங்க அதை தான் செய்ய போறோம். ஆனால் இந்த உலகத்துல வாழ்கிற வரைக்கும் கர்த்தர் நமக்கு கற்று தந்தது பேசிக்கா நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் தேவனுடைய இயேசு இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலையும் அவர் ஆராதித்தார், துதித்தார், எனக்கு தெரியல, ஆனாலும் ஜெபித்தார். ஆமேன். அவர் ஜெபித்தார். நைட்டு போய் ஜெபிச்சார், காலையில ஜெபிச்சார், அதிகாலையில அதிக இருட்டோடி ஜெபித்தார், மத்தியான வேளையிலும் ஜெபித்தார், அப்பத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் ஜெபித்தார், எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் ஜெபித்தார். ஆமேன். இன்னைக்கு ஜெபத்தை பற்றி பேசுகிறவங்களை நம்ம பூமர் மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஜெபத்தை பத்தி பேசுறாங்களா, ஐயோ ஜெபமா, அதுல 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுலாம் யாரு பண்ண வேண்டியது, ஊழியர்கள் பண்ண வேண்டியது. 1 மணி நேரம் ஜெபிக்கிற, 2 மணி நேரம் ஜெபிக்கிறதுலாம் கதை விடுறாங்க. இல்ல, அது எப்படி ஜெபிக்க முடியும்? இல்ல, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் அறுவடையை தீர்மானிக்கிறது. நீங்க எதை ஜெபத்துல விதைக்கிறீங்களோ அதை தான் உங்க வாழ்க்கையில நீங்க அறுப்பீங்க. நீங்க ஜெபத்துல ஒருவேளை உங்களுக்கு ப்ராப்பரா ஜெபிக்க தெரியல, ப்ராப்பரா எனக்கு இந்த காரியம் அப்படின்னு எனக்கு குறிப்பாய் சொல்லி
ஜெபிக்க தெரியல, ஆனா நான் ஜெபிக்கணும் ஏசப்பான்னு ஒரு பரமன்ல ஜெபம் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாருல, அதை வச்சுட்டு ஏசப்பா இது என்னோட ஜெப நேரம், எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்கன்னு உங்க ஜெப வாழ்க்கையை துவங்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டு சொல்லி சொல்லி அவருக்கு துதித்து உங்கள் ஜெபங்களை துவங்கி பாருங்களேன். நிறைய சத்ருவானுடைய கலைகள் அது 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 பலன் கொடுத்துட்டு இருக்குல்ல, அது நிறுத்தப்பட்டு ஆசீர்வாதம் உங்களுக்கு பலன் கொடுக்கறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமேன். சத்தமா ஒரு ஆமேன். ஸோ இந்த நாளிலிருந்து உங்களுடைய ப்ரேயர் லைஃப்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் இருக்கணும். ஜெபத்துக்கு போகணுமா அப்படின்னு போகாம, நான் விதைக்க போகிறேன், எனக்கு என்ன வேணுமோ அதை அறுக்கும்படிக்கு நான் இன்னைக்கே அதற்காக என்ன பண்ண போறேன், விதைக்க போறேன். எனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதை குறித்த நாளிலே அறுவடை செய்யும்படிக்கு விதைக்கிறதற்கான வேலையை நான் செய்ய போகிறேன். அப்ப நான் விதைக்கிறதற்காக போறேன்னா நான் சந்தோஷமா போவேன். நான் ஒருவேளை கண்ணீரோடு நான் விதைச்சேன்னா என் அறுவடை எப்படி இருக்கும், கம்பீரமா இருக்கும். நான் போய் சாதாரணமான ஒரு இடத்துல நிலத்துல விதைக்கல, இங்க ஒரு இந்த மண் எப்படி இருக்கும் இது அதை பார்த்து நான் விதைக்கல. நான் விதைக்கிற இடம் தேவனுடைய பாதம். ஆமேன். நான் தேவனுடைய பாதத்துல நான் விதைக்கிறேங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தோடு நம்ம போகும்போது, சத்ருவானவன் விதைத்து வைத்திருக்கிற பல அந்த கெட்ட காரியங்கள், சில தேவையில்லாத காரியங்கள் அவன் விதைச்சு வச்சிருக்கான்ல, அதனுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு நீங்க விதைத்த நன்மையான காரியங்கள். நீங்க உங்களுக்காக ஜெபிச்சா கெட்ட காரியங்களுக்காக ஜெபிப்பீங்களா? நான் நல்லா இருக்க கூடாது, நாசமா போயிடணும்னு ஜெபிப்போமா? மற்றவன் அப்படி ஆகணும்னு கூட ஜெபிப்பாங்க சில பேர். ஆனா அந்த ஜெபங்கள் கேட்கப்படாது. ஆனா நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்போம். ஆண்டவரே இது வேணும் அது வேணும். உங்களுடைய ஜெபங்கள் அது விதைகள்ங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ இந்த மத்தேயு 13வது அதிகாரத்துல 4 விதமான நிலங்கள், இடங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. நம்பர் 1, இந்த வசனம் சொல்லுகிறது, விதை விதைக்கையில் முதலாவது அந்த விதை எங்க விழுதா? 4வது வசனத்துல வழி அருகே விழுந்தது. சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. வழி அருகே விழுந்த விதை. நம்பர் 1, வழி அருகே விழுந்த விதைகள். நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜெபங்கள் கர்த்தர் கிரியை செய்யும்படிக்கு அவருடைய கரத்தை என்ன பண்ணுதான், அசைக்குதான். ஆனா சில ஜெபங்கள் உணர்வில்லாத இருதயத்திலிருந்து வெளியில வருது. எப்படிப்பட்ட இருதயம்? உணர்வில்லாத இருதயம். மத்தேயு 13வது அதிகாரம் 19வது வசனம், ஆண்டவர் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு. அந்த 19வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான், அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். ஆமென். நம்பர் 1, அப்போ நம்முடைய ஜெபங்கள் உணர்வு இல்லாத இடத்திலிருந்து புறப்படும் பொழுது அது பயன் அற்றதா மாறுது. எப்படி பறவைகள் வந்து அதை பட்சித்து போடுகிறதோ, அதற்கான ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ள முடியாம என்ன பண்ணிருது, போயிருது. சில ஜெபங்களுக்கு பதில் வரல, சில ஜெபங்கள் கேட்கப்பட மாட்டேங்குதுன்னா நம்முடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமா இருக்கணும். நிறைய பேர் ஜெபிப்பாங்க, நிறைய காரியங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஆனா அந்த இருதயத்துல அந்த உணர்வு, அந்த சென்ஸ் என்ன பண்ணாது, இருக்காது. என்ன உணர்வு? தேவன் என்ன இந்த குறித்து யோசிக்கிறாருங்கிற உணர்வு இருக்காது. சில பேருக்கு தேவன் என் ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாருங்கிற உணர்வு கூட என்ன பண்ணாதான், இருக்காதான். சில பேர் சர்ச்சில் நம்ம ஜெபிக்கும் போது பார்த்துருப்போம், காமனாக ஒரு காங்கிரிகேஷனில் ஜெபிக்கும் போது இங்கே முன்னாடி இருந்து லீட் பண்ணுறவங்க ரொம்ப வைராக்கியமாக கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிற அந்த கூட்டத்தில் இருக்கிற ரொம்ப ஒரு ஆத்ம பாரத்தோடு அழுது அழுது புலம்பி ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க கண்ணை திறந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது வேற யாரும் இல்லை, நான் தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. நான் தான் அப்படி பார்த்துட்டு இருப்பேன். அப்படி இல்லை. நம்ம ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை ஏவி அவங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரோடு இணைந்து அந்த விண்ணப்பங்களை தெரியப்படுத்தும் போது, திடீர்னு பார்த்தேன் அது 3வது நபர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, உணர்வில்லாதவர்களை எதற்காக ஜெபிக்கிறோம், எதற்காக நம்ம இங்க வந்திருக்கிறோம், என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது, நம்ம பண்ற ஜெபத்தை கேட்கிறதற்கு ஒருத்தர் சிங்காசனத்துல இருந்து இறங்கி வந்து நின்று பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த உணர்வு கூட இல்லாம என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இங்கேயும் ரோமிங் ஆயிட்டு இருப்பாங்க, நடப்பாங்க. இல்ல அப்பந்தான் உங்களுக்கு தண்ணி ரொம்ப தாகமா இருக்கும். இங்க 1.5 மணி நேரம் நின்று கத்தி ஜெபிக்கிறவங்களுக்கு என்ன வராது, தண்ணீர் தாகம் வராது. அங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு என்ன வந்துடும், தாகம் வந்துடும். இது எதை அடையாளப்படுத்துது? அந்த ஜெபத்திற்கு எனக்கு விருப்பம் இல்லை, அந்த இருதயம் உணர்வு அடையலை. உண்மைக்குமே நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறோம், இது அந்த
ஆத்மாவுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஜெபிக்கிற மோட பார்த்தோன்னா நமக்கே அழுக வந்து அற்புதம் செஞ்சிடணும்னு தோணும். அப்படி ஜெபிப்பார்கள். ஆனா அந்த காரியம் மற்றவங்களுக்காகனா அவங்களுக்கு என்ன பண்ணாது, அந்த இருதயத்துல உணர்வு இல்லாத தன்மைகள். சில காரியங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார், அந்த அந்த பதிலை பெற்றுக்கொள்ள சில இருதயம் உணர்வு இல்லாம இருக்கும். சில வேளைகள்ல இது தேவனுக்கு சித்தம் இல்லாத ஜெபங்கள் என்று உணர்வு இருக்காது. இந்த ஜெபத்தை நம்ம செய்யறோம், இந்த ஜெபம் தேவனுக்கு பிரியம் இல்லை, தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. ஒன் வே கம்யூனிகேஷனாவே இருக்கும். இவங்க ஜெபங்கள் ஃபுல்லா தேவனிடத்துல அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கும். அங்க இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருதுங்கிறதை இவர்கள் உணர்வு இருந்தால் தானே பெற்றுக்கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சகோதரிட்ட பேசிட்டே இருக்கேன், அவர்களுக்கு நான் பேசுறதை கவனிக்க விருப்பம் இல்லை. அதை நான் உணர்ந்தால் தானே என் பேச்சை நான் நிறுத்த முடியும். நான் உணரலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன ஆக்ஷன் பண்ணாலும், அவங்க அந்த ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் காமிக்க நான் உணரவில்லை என்றால் நான் என்ன பண்ணிட்டே தான் இருப்போம், பேசிட்டே தான் இருப்போம். ஆனா அந்த ஆத்மா நொந்து நூடுல்ஸ் ஆகி என்ன பண்ணன்னு தெரியாம, எப்படி நம்மளை நிறுத்துன்னு தெரியாம என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா அவர்களுடைய முக பாவனைகள் என்ன பண்ணும், அவங்க பேசுறதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு வேற ஏதாவது எமர்ஜென்சியா வேலை இருக்கும், அல்லது அந்த காரியங்கள் பிடிக்காம இருக்கும். ஆனா அவங்க பாவம் போல நின்றுட்டு இருப்பாங்க. இதே போலதான் தேவனுடைய சமூகத்திலையும் போய் நம்ம ஜெபங்கள்ங்கிற பேர்ல தேவனுக்கு விருப்பம் இல்லாத, சித்தம் இல்லாத அநேக காரியங்களை சொல்லிட்டே இருக்கிறோம். இன் ரெஸ்பான்ஸ் அவர் என்ன சொல்ல வர்றாரு, அவருடைய ரியாக்ஷன் என்ன, அதை உணர்ந்து கொள்ளுகிற இருதயம் இல்லாத ஜெபங்கள் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஆமேன். இப்போ நம்ம ஜெபங்கள் அது வழி அருகே விதைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் உணர்வுள்ளதா இருக்கணும். ஆமேன். ஆண்டவரே, வேதனை உண்டாக்குற வழி என் இடத்துல இருக்கான்னு பார்த்து என்னை நித்திய வழியில நடத்துங்கன்னு தாவீது ஜெபிக்கிறார். அந்த உணர்வுள்ள இருதயத்தை தாங்கன்னு ஜெபிக்கிறாங்க. வேதத்துல நம்ம அநேக காரியங்கள் பார்க்கிறோம். உணர்வுள்ள இருதயம், ஒரு காரியம் இது தேவனுக்கு பிடிக்குமா, தேவனுக்கு பிடிக்காதா, தேவன் இதை குறித்து என்ன யோசிக்கிறார், தேவன் இதை குறித்து என்ன வேதத்துல சொல்லுகிறார், அந்த உணர்வு அற்ற இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜெபம். இல்ல தேவன் ஒரு காரியத்தை இதை விடு அப்படின்னு சொல்லும் போது அதை விட விருப்பம் இல்லாம மறுபடி நம்மளை அப்படியே கவர் பண்ணிட்டு திரும்ப போய் மழுங்கி போய் நிற்கிற ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ண முடியாது, அங்கீகரித்து பதில் கொடுக்க முடியாது. இது நம்பர் 1, வழி அருகே விதைக்கப்படுகிற விதைகள். இது பறவைகளுக்கு இரையாகி போயிருது. பொல்லாங்கன் வந்து இதை பறித்து கொண்டுறான். ரெண்டாவது வாசிக்கலாம். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்து வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. ஹல்லேலூயா. ரெண்டாவது, கற்பாறையில விதைக்கப்பட்ட விதைகள். சில ஜெபங்கள் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, அதிக மண் இல்லாத, அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது, மண் ஆழமாய் இராததுனால 20வது வசனம் சொல்லுது, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறவன், ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, மண் ஆழமாய் இல்லாத ஒரு இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜெபம். மண், ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு செடியை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த மண் அதற்கு ஏற்ற ஃப்ளெக்சிபிலிட்டியோடு இருக்கணும். அந்த மண் செடி வளர்றதுக்கு ஏற்ற பக்குவத்தோடு இருக்கணும். ஒரு தேவ மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன் எவ்வளவு தேவனுடைய வழி நடத்துதலின்படி ஃப்ளெக்சிபிளா இருக்கிறானோ அவனுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். ஃப்ளெக்சிபிளானா மண் வந்து லூசனா இருக்கும். யோவேல்ல ஒரு அழகான வசனம் இருக்கு. யோவேல் 1வது அதிகாரம் 17வது வசனத்துல ஒருத்தர் வாசிக்கலாமா? யோவேல் 1:17. விதையானது மண் கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று. போதும், மக்கி போயிற்று. விதையானது மண் கட்டிகளின் கீழ் என்ன ஆயிருச்சா? மக்கி போயிற்று. அப்போ மண் கட்டியா இருந்ததுன்னா அதுல விதைகள் உயிர் வாழ முடியாது. அதுல இருக்கிற விதைகள் அது முளைத்து கனிகளை தருகிற விருட்சங்களை என்ன பண்ண முடியாது, வளர முடியாது. அதற்கு ஏற்ற பக்குவத்தோடு இருதயம் என்ன பண்ணணும், இருக்கணும். இன்றைக்கு நம்முடைய இருதயம், நான் முதலாவது என்ன சொன்னேன், உணர்வில்லாத
பக்குவப்படாத இருதயத்திலிருந்து புறப்படுற ஜெபத்திற்கு பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது, பக்குவப்படாத இருதயம். என்ன இருதயம்? ஃபிளெக்சிபிள் இல்லாத இருதயம். நான் இப்படி தான் இருப்பேன். ஆண்டவர் சொல்லுவார், இந்த ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, ஒரு ஜெப அனுபவத்துக்குள்ள நீங்க ரெகுலரா வந்தீங்கன்னா, நிறைய நீங்க ஆண்டவரே என்னுடைய கணவர் இப்படி ரொம்ப என்னைய பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க, குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை, என்னுடைய மாமனார் இப்படி பண்றாங்க, மாமியார் இப்படி பண்றாங்க, என் குழந்தைங்க இப்படி, நீங்க நிறைய ஆண்டவர்கிட்ட குறை சொல்லியே ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவரே இவங்க சரியில்லை, அவங்க இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க அப்படின்னா, நீங்கள் நல்ல ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட குறையா ஒரு காரியத்தை ஒரு மனிதரை குறிச்சு கொண்டு போறீங்கன்னா, ஆண்டவர் முதல்ல எங்க சரி செய்வார் தெரியுமா? முதல்ல நம்மளதான் சரி செய்வார். ஒன்று, நம்முடைய இருதயத்தை மாற்றுவார், அல்லது நம்ம கிட்ட இருக்கிற தவறை உணர்த்துவார். அவர்களை பற்றி குறை சொல்றத ஆண்டவர் லீஸ்ட் பாதர் பண்ணுவார். அதை மேக்சிமம் என்ன பண்ண மாட்டார், கண்டுகொள்ள மாட்டார். நம்மளை எப்படி சரி பண்ணி அந்த இடத்துல நம்மளை எக்யூப் பண்ணணுமோ அந்த வேலையை தான் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார், செய்வார். அப்போ நம்மளை எப்படி ஃபிளெக்சிபிள் ஆக்கணுங்கிறது தான் பரிசுத்த ஆவியானவருக்கு ரொம்ப பிரைமரியான ஒரு திட்டமா இருக்கும். இந்த இடத்துல ஒரு இருதயம் பக்குவப்படாம அந்த செடியானது வளர்ந்து கனி கொடுக்கிறதற்கு ஏற்ற ஒரு லூசா அது இல்லைன்னா, அது அந்த ஜெபம், அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜெபத்திற்கு கர்த்தர் என்ன பண்ண முடியாது, பதில் கொடுக்க முடியாது. அப்ப நம்முடைய இருதயம் பக்குவப்படணும். எப்படி பக்குவப்படணும்? ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவரே இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு நம்ம போகும்போது, ஆண்டவர் முதலாவது நமக்கு பொறுமையை சொல்லி தருவார், சகிப்புத்தன்மையை சொல்லி தருவார், சில காரியங்களை விட சொல்லுவார், நம்மை சரி பண்றதுக்கு ஒவ்வொரு காரியங்களும் செய்வார், சொல்லுவார், அதற்கு நேராக நம்மை வழி நடத்துவார். பொறுமையை தாங்கப்பானா அதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் வழி நடத்துவார். அப்போ பொறுமையை நமக்கு கற்றுக் கொடுப்பார், சகிப்புத்தன்மை நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆனா நான் அந்த பொறுமையை கற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி நான் மறுபடியும் அதே ஜெபத்திற்கு நான் வரேன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு உணர்த்துற காரியங்களை நான் உணர்வடைந்து குணப்பட நான் என்னை விடலை, அனுமதிக்கலை அப்படின்னா, அடுத்து நான் ஏறெடுக்கிற ஜெபங்கள் அது எப்படித்தான் இருக்கும், விருதாவா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபங்கள் விருதாவாய் போறதுக்கு, நிறைய ஜெபத்திற்கு பதில் காண முடியாததுக்கு காரணம் என்ன? நான் சரிப்பட மாட்டேன், ஆனா எனக்கு எல்லா காரியமும் என்ன ஆயிரணும், சரியாயிரணும். நான் சரிப்பட மாட்டேன், நான் இந்த காரியத்தை விட மாட்டேன், நான் இந்த காரியத்தில் டிசிப்ளினாக இருக்க மாட்டேன், நான் இந்த காரியத்தை கத்திருக்கண்டு விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இதில் என் சித்தத்தை விட்டுட்டு நான் கத்தர் சித்தத்துக்கு பின்னாடி போகிறேன்னு அர்ப்பணிக்க மாட்டேன். ஆனால் கத்தர் எனக்கு இதை செஞ்சிடணும்னா நீங்கள் விட வேண்டியதை விடுகிற வரைக்கும் அந்த பிரச்சனை உங்கள் முன்னாடி நின்றுட்டே தான் இருக்கும், அந்த காரியங்கள் உங்களை அச்சுறுத்தி கொண்டே தான் இருக்கும். ஆண்டவர் ஒரு காரியத்தை விட்டுட்டு வா, இந்த காரியத்திலிருந்து கீழ்ப்படி, இவர்களுக்கு கீழ்ப்படி. சில வேலைகளில் நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, ஆண்டவரே இந்த அதிகாரி என்னை ரொம்ப துன்புறுத்திட்டே இருக்காங்க. ஆண்டவர் சொல்வாரு, நீ அவர்களுக்கு அடங்கிரு. ஆண்டவரே அவங்க என்ன இது ரொம்ப துன்பப்படுத்துறாங்க, ஆக்சுவலா என்னுடைய தகுதிக்கு என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி அவர்களை என்ன ரொம்ப வருத்தப்படுத்துறாங்க. ஆண்டவர் சொல்வாரு, நான் குறித்த காலம் வரைக்கும் வச்சிருக்கேன், அது வரைக்கும் உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்ப போய் அவர்கள் கையின் கீழ் அடங்கிரு. தேவன் நம்மை ஃப்ளெக்சிபிளான ஒரு பர்சனா மாறணும்னு என்ன பண்றாரு, விரும்புகிறார். சில வேளைகளில் நம்முடைய ஜெபங்கள் பலத்த அற்புதங்களை கொண்டு வர்றதுக்கு முடியல, ஏதோ சின்ன சின்ன காரியங்கள் நடக்குது, உண்மைதான். ஆனா தேவன் அந்த ஜெபத்திற்கு வைத்திருக்கிற முழு பலனை நம்ம இன்னும் யாரும் என்ன பண்ணல, பார்க்கல. அந்த ஜெபம் ஒரு தேசத்துல எலியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, மழை பெய்யாதபடிக்கு எலியா ஜெபித்தான். 3 வருஷம் 6 மாதம் பூமியில என்ன இல்லையா, மழை இல்லையா. அது கூட பெரிய விஷயம் இல்லை, திரும்ப மழை வரணும்னு ஜெபித்தார், உடனே மழை வந்தது. ஆமென். நம்முடைய ஜெபங்கள் தேசத்துல இயற்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரத்தக்கதான ஒரு பெரிய பவர்ஃபுல் சோர்ஸ். ஆனா இன்னைக்கு அந்த ஜெபங்களை நம்ம தலைவலி போகணும், கால்வலி போகணும், 10,000 ரூபாய் வரணும், எனக்கு கடன் இவங்க தரணும், எதுக்கு ஆசீர்வதிக்கணும்னு இல்லை, கடன் இவங்க தரணும். ஆண்டவர் நினைச்சா அந்த பணத்தை தர முடியும், ஆனா எனக்கு இவங்க கடன் கொடுத்துடணும், எனக்கு இந்த காரியம் நடந்துடும். அற்ப காரியங்களுக்கு பிரயோஜனமா நம்ம ஜெபத்தை பயன்படுத்தினால் கூட அதன் பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாததுக்கு காரணம் நம்முடைய இருதயம் இன்னும் ஃபிளெக்சிபிளா என்ன பண்ணல, மாறல. மனிதர்களுக்கு ஏற்ற ஃபிளெக்சிபிளா இல்லை, தேவனுக்கு ஏற்ற ஃபிளெக்சிபிளா, தேவனுக்கு ஏற்ற அந்த பக்குவம் நம்முடைய இருதயத்துல வரும்போது, ஆண்டவரே சில பேர் ஆண்டவர் சித்தம் என் வாழ்க்கையில நடக்க மாட்டேங்க, என் வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற மாட்டேங்க, ஆண்டவர் சித்தம் என்னன்னே தெரியல. ஆண்டவர் சித்தம் என்னவென்று தெரிந்து கொள்றதுக்கு நீங்க 10 பேக நிறைய உங்க திங்ஸை வச்சுட்டு போய் ஆண்டவர் சித்தத்தை என்ன பண்ண முடியாது,
கேட்க முடியாது. எல்லாவற்றையும் விட்டு 2 கையை உயர்த்தி நின்னாதான் ஆண்டவர் சித்தம் என்னங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நான் எனக்குன்னு என் லைஃபுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்கேன், என் லைஃபுக்குன்னு பல பிளான்ஸ் வச்சிருக்கிறேன், பல காரியங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிறேன். இதெல்லாம் தேவன் நடத்தி தரணும், இது தேவ சித்தமான நடத்தி தரணும்னு போய் நிற்கிறது அல்ல. தேவ சித்தத்துக்காக காத்திருக்கிறது. ஆண்டவரே நான் வெறுமையா இருக்கிறேன், நான் எம்டியா இருக்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன், அதுதான் தேவ சித்தத்துக்காக போய் நிற்கிற ஜெபம். அப்போ நம்முடைய இருதயங்கள் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை ஏற்று, சில காரியங்களை விட சொல்றாரு, அதை விடுறதுக்கு ஃபிளெக்சிபிளா இருந்தால் தான் விட முடியும். இல்லை நான் விட மாட்டேன். சில காரியங்கள் ரொம்ப உங்களுக்கு இதுதான் ஒரு பெரிய லைஃப் சேவிங் திங்காக இருக்கும், இதுதான் என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், இது ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம், இது இல்லாமல் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தேவ பிரசன்னத்துக்கு போகும்போது அது உங்களுக்கு தேவையில்லைன்னு தேவன் சொன்னார்னா நீங்கள் எப்போ விட முடியும்? உங்கள் இருதயம் அதற்கு ஏற்ற பக்குவம் அடைந்திருந்தால்தான். நான் வைத்திருக்கிற திட்டங்களை விட என்னை உருவாக்கினவர் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் உன்னதமானதுன்னு யார் உணர்ந்திருக்கிறாங்களோ அவங்க தான் தேவனுக்காக எதையும் துச்சமாக விட்டுட்டு வருவாங்க. ஆமென். சும்மா யாராலையும் எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியாது, எல்லாராலையும் வந்து ஜெபிக்க முடியாது. யார் ஜெபிப்பார்கள்? நான் ஜெபிக்கிறவர் யாரு, நான் யார் இடத்துல ஜெபிக்கிறேன், அவர் ஜெபத்தை கேட்கிறவர்னு யார் உணர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆமென். அப்போ அதிக மண் ஆழமா இல்லாம, மண் ஒரு லூஸா ஃப்ளெக்சிபிளா இல்லாம, அதுல இன்னொரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்குது. வேர் என்ன இல்லையா, கற்பாறை இடங்கள்ல விதைக்கப்பட்டவங்க 21வது வசனம் சொல்லுது, தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய். இந்த வேர் எதை குறிக்கிறது என்றால் விசுவாசத்தை குறிக்கிறது. ஆமென். விசுவாசம் இல்லாத ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்க முடியாது. 3வது என்னது? விசுவாசம் இல்லாத ஒரு இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜெபம். யாரோ ஒருத்தங்களுடைய விசுவாசத்துல வாழ முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒருத்தருடைய விசுவாச ஜெபம் நம்மை ஆண்டவருக்குள்ள ரட்சிப்பை இலவசமாய் பெற்றுக்கொள்கிற காரியங்களை அது பெற்று தந்துரும். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிற்பாடு நீங்க தேவனுக்குள்ள வளரணும்னா, நீங்க தேவனுக்காக வளர்ந்து கனி கொடுக்க ஆரம்பிக்கணும்னா, நீங்க மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாறணும், உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கணும்னா உங்கள் ஜெபங்கள் விசுவாசம் என்னும் வேறினால நிரப்பப்பட்டதா இருக்கணும். ஆமென். வேறு இல்லைன்னா அந்த மரம் வளரவும் முடியாது, கனி வளரவே முடியாது. அப்புறம் கனி கொடுக்கறதுலாம் அடுத்தடுத்த காரியங்கள். அப்போ நமக்குள்ளே விசுவாசம், அது ஏதோ ஒரு காரியத்தை கேட்கறதுனால வந்து ஏதோ ஒரு சோர்வா வந்திருக்கும் போது ஆண்டவர் வர்ஷிப் டைம்ல இல்லை ப்ராஃபஸி ஆண்டவர் பேசுற காரியத்தை வச்சு விசுவாசம் வர்றது அது இல்லை. அந்த விசுவாசம் ரொம்ப நாளைக்கு என்ன பண்ணாது, நிற்காது. நீங்கள் தனியாய் போய் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தை படிச்சு தேவனுடைய வார்த்தையை அறிய உங்களுக்குள்ள வசனத்தை கேட்க கேட்க, யாரோ சொல்லி அல்ல, நீங்க வாசிச்சு அவருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து அந்த வசனத்துல ஊறதான் உங்களுக்குள்ள விசுவாசம் என்னும் வேறு அது வளர ஆரம்பிக்கும். ஆமென். அது உரமேற ஆரம்பிக்கும், அது ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் அசையாம நிற்கிற மரம் அது எப்படி அசையாம நிற்குதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ள அசையாம நிற்கணும்னா என்னுடைய வேரானது விசுவாசம் உள்ளதா இருக்கணும். ஆமென். விசுவாசம் உள்ள வேர். எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும்? நான் பர்சனலா உட்காந்து ஆண்டோடைய சமூகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டோடைய வார்த்தையில நேரம் செலவழிக்க தான் அந்த விசுவாசம் எனக்குள்ள பெருக ஆரம்பிக்கும். யாரோ ஒருத்தங்களை சொல்லி சோர்ந்து இருக்கும் போதெல்லாம் சர்ச்சுக்கு வருவேன், ஆண்டவர் இப்படி பேசுவாரு, அப்ப எனக்கு கொஞ்சம் அப்படி அல்ல. அந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்லயே நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வேர் ஸ்திரத்தன்மை உள்ளதா இருக்காது. அது ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், திடீர்னு அந்த நபரோ அந்த சபைக்கோ ஒரு வாரம் போகலைன்னா உங்க விசுவாசம் என்ன ஆயிரும்? எல்லா மனிதர்களும் எல்லா நேரமும் பரலோகம் போற வரைக்கும் கூட நம்மளை விசுவாசத்தை ஊட்டிகிட்டே வர மாட்டாங்க. சில பேர் விசுவாசத்தை கெடுக்க வேண்டும் என்றே நம்முடைய வாழ்க்கையில் அனுப்பப்படுவார்கள். அவர்களுக்கெல்லாம் தப்பி நிற்கணும்னா அப்படிப்படிய போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஸ்திரத்தன்மையோடு நிற்கணும்னா நீங்கள் கர்த்தருடைய வேதத்தில் அதிக நேரத்தை செலவிட்டு உங்கள் விசுவாசம் என்னும் வேற ஸ்திரப்படுத்தி இருக்க வேண்டும். ஆமென். சோ நம்பர் 3, இதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. ஆமென். 3வது முள்ளுள்ள இடங்கள். நான் முதலாவது சொன்னேன், வழியருகே விழுந்த விதை. உணர்வில்லாத இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்க முடியாது. 2வது கற்பாறையில 2 காரியங்கள் சொன்னேன். நம்பர் 1 என்னது? ஃப்ளெக்சிபிளா இல்லை, உங்க இருதயம் பக்குவப்படல. தேவன் சொல்லுகிற காரியங்களை விட வேண்டியதை விட்டு தொடர வேண்டியதை தொடர்றதுக்கு நீங்க பக்குவப்படுத்தப்படலைன்னா உங்கள் ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. 3வது வேறில்லாத விசுவாசம் இல்லாத ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்க முடியாது. 4வது
முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்ட சில வேளைகள்ல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிச்சுட்டே வருவோம். சில நம்ம மாம்சத்துல தான் இருக்கிறோம், அப்படித்தான் இந்த உலகத்துல தான் வாழ்றோம். மாம்ச பிரகாரமா நம்முடைய குடும்பங்களை கவனிப்போம், நம்முடைய காரியங்கள் வேலைகளை பார்ப்போம். அப்போ ரெண்டுக்கும் நடுவுல ஒன்று மாம்சம், ஒன்று ஆவி. இந்த ரெண்டும் டெய்லி அதற்கான போராட்டம் என்ன பண்ணிட்டே இருக்கும், நடந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போது நம்ம எதற்கு செவி கொடுத்து நடக்கிறோமோ, ஆவிக்கு செவி கொடுத்து ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்குது, மாம்சத்தினால நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்போ இந்த முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதை அது எப்படிப்பட்டதுன்னா, இந்த மாம்சத்திற்கு அதிகமா நீங்க இன்புட் கொடுத்துட்டே இருக்கிறீங்க, அதற்கு ஃபீட் பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னா அந்த மாம்சம் பெருக பெருக ஆவிக்குரிய மனிதனை என்ன பண்ணிடும், அது நெருக்கி போட்டுரும். உங்கள் ஜெபங்கள் மாம்சத்தினால செய்யப்படுகிற ஜெபங்களா இருந்தால் குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும் வைராகியமா ஜெபிக்கலாம். ஒரு நாள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒரு 40 days அப்படின்னா மாம்சமா 40 நாள் ஜெபிச்சோம்னா ஒரு மாம்சத்துல ஒரு பலன் என்னதான் வரும், இந்த 40 நாள் நம்ம கரெக்டா இப்படி செஞ்சிடணும். ஆனால் அது லைஃப் டைமுக்கும் தொடரணும் அப்படின்னா அது மாம்சத்தினால முடியாது. நான் ஜெபிக்கணும்னு, நான் இனிமே டெய்லி 1 hour ஜெபிக்கணும்னு நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சு பாருங்களேன். நீங்க மாம்சத்தினால இதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. சில பேருக்குலாம் 2 நாளுக்கு மேல என்ன பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது. சில பேர் நல்ல ஒரு 20 நாள் 30 நாள் ஜெபிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவர்களால் ஜெபிக்க அப்படியே நின்று விடும். ஏன்? நம்ம சூஸ் பண்ணுகிற காரியங்கள், நான் எதற்கு அதிகமாக ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறேன், எந்த சத்தத்தை நான் அதிகமாக கேட்டு என் வாழ்க்கையை நான் நடத்திட்டு இருக்கிறேன். நீங்கள் வேலை செய்யலாம், குடும்பத்தின் காரியங்கள் இருக்கலாம், ஒருவேளை சமைக்கும் போது கூட நம்ம சமைக்கிறது நம்மளுடைய இந்த வாழ்க்கைக்கு தேவையான இந்த டெம்பரரியான இந்த அழிந்து போகிற சரீரத்திற்கு தேவையான ஏதோ ஒரு வேளை உணவை தான் சமைக்கிறோம். ஆனால் அழியாத ஆத்மா உள்ள ஒன்று இருக்குது. அதை குறித்த கவனம் உள்ளவர்களாய் நம்ம ஒவ்வொரு நிமிடமும் இருந்து நம்ம செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்ம உள்ள இருக்கிற மனுஷனை முதன்மையாய் வைத்து யோசிச்சு செயல்படுகிறவர்களா இருக்கும்போது நம்ம ஆவிக்குரிய மனுஷன் பலத்தின் மேல் பலனை அடைகிறவனா இருக்கிறான். ஆமென். ஆவிக்குரிய மனுஷன் பலன் அடைஞ்சிட்டான்னா அந்த மாம்சம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், மட்டுப்படுத்தப்படும். இது நீங்க டெய்லி ப்ராசஸ், டெய்லி நம்முடைய மாம்சமானது சிலுவையில் அறையப்பட வேண்டும். இன்னைக்கு இப்போ ஒரு 2 நாள் நான் மாம்சத்தை அதை கொஞ்சம் கவனிக்கல, ஆவிக்குரிய மனுஷனை கொஞ்சம் கவனிக்கலைன்னா மாம்சம் டக்குன்னு தன்னுடைய பலனை பெற்றுக்கொண்டு மேற்கொள்ளும். இது எவ்வளோ பெரிய உயரங்களுக்கு போனாலும் இந்த காரியங்கள் என்ன பண்ணும், நடக்கும். அப்போ இந்த முள் வளராமல் அதை ட்ரிம் பண்ணிட்டே இருக்க வேண்டியது டெய்லி ப்ராசஸ். ஆமென். டெய்லி நீங்க கார்டன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ட்ரிம் பண்றதுக்கு ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க, சிசர்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. கரெக்டா அது குறிப்பிட்ட அளவு வளர்ந்தால்தான் அது அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கு மேலன்னா அது என்ன ஆயிருது, குப்பைகள் ஆக்கி அது பார்க்கறதுக்கே நல்லா இல்லாமல் போயிடுது. நம்ம மாம்சத்துல இருக்கிறோம், 24 மணி நேரம் ஸ்பிரிட் வேர்ல்டுலேயே வாழுங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் மாம்சம் கிளை நறுக்கப்பட வேண்டும். ஆமென். கிளைகள் நறுக்கப்பட வேணும். இது தேவையில்லை. ஒரு காரியத்தை கவனம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி, திசை திருப்பப்படுற மாதிரி தெரிஞ்சதுன்னா அங்கே கிளைகள் நறுக்கப்பட வேணும். அங்கே உங்க கொஞ்சம் டிங்கரிங் வேலை பார்க்கப்பட வேணும். எதற்கு? டெய்லி தேவ பிரசன்னத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் அதை நமக்கு செய்கிறார். ஆமென். இன்னைக்கு ஒரு காரியத்தை மீறுகிற மாதிரி வரும்போது அங்க கண்டித்து உணர்த்துகிறார், அலாம் கொடுக்கிறார், எச்சரிப்பை கொடுக்கிறார், உள்ள இருதயத்திலிருந்து பேசுகிறார், நம்ம கைட் பண்றாரு, நம்ம கண்ட்ரோல் பண்றாரு, இச்சை அடக்கத்தை கொடுக்கிறார், பொறுமையை கொடுக்கிறாரு. இந்த மாதிரி காரியங்கள் ஏன் அவர் செய்கிறார்? இந்த முள் வளர்ந்ததுன்னா ஆவிக்குரிய மனுஷனை நெருக்கி போட்டுரும். அப்ப முள் வளர விடாம இருக்கிறதற்காக நான் டெய்லி தேவ பிரசன்னத்துல போய் நிற்கணும். ஆமென். நிறைய வேலைகளில் நம்முடைய முட்கள் அது வெறும் பாவங்கள் அதை மட்டும் நான் சொல்ல வரல, உலக பிரகாரமான நம்முடைய தேவைகள் கூட, அந்த தேவையை கூட நம்மளுக்கு ரொம்ப பெருகிருச்சுன்னா நமக்கு ஆவிக்குரிய மனுஷன்ல ஒரு சோர்வு வந்துடுது. ஐயோ இந்த காரியம் இருக்கு, என் பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணணுமே, இந்த காரியத்திற்கான வீட்டுக்கு இந்த தேவை இருக்குது, இந்த ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, இந்த காரியத்திற்கான தேவைகள் இருக்கு. அந்த தேவையே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாட் யூ ஃபோக்கஸ் வில் எக்ஸ்பேண்ட்னு சொல்லுவாங்க. எது நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அது பெருசாயிட்டே இருக்குமா. அப்போ நீங்க எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? முள்ளே இல்லை, தேவையே இல்லை, உங்க பிரச்சனைகளே இல்லை, அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை ஃபோக்கஸ் பண்ணணும். அவரை ஃபோக்கஸ் பண்ண பிரச்சனை இருக்கும் உண்மைதான், ஆனா அந்த பிரச்சனைகளை விட இவர் பெரியவர் என்பதை நீங்க உணர்ந்துருவீங்க. ஆமென். அப்போ 4வதாக முள், அது எதை குறிக்குது? மாம்சத்திலிருந்து செய்யப்படுகிற ஜெபங்கள்,
மாம்சத்துல இருந்து செய்யப்படுகிற ஜெபங்கள். ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியாது. சில பேருக்கு பல மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு ஆசை இருக்கும். ஆனா நம்ம மாம்சமா ஜெபிச்சோம்னா நம்ம போய் உட்காருவோம், பாட்டு பாடுவோம், துதிப்போம், பைபிள் படிப்போம், அப்படி ஒரு ப்ரொசீஜர் வச்சிருப்போம்ல. அந்த ப்ரொசீஜருக்கெல்லாம் மேல போய் தேவ பிரசன்னத்துல ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து, அப்படியே சைலண்டா உட்காந்து தேவ பிரசன்னத்தை வரவேற்று உங்க இருதயத்தை திறந்து ஒரு உங்களுக்கு உள்ள இருந்து ஒரு பாடல் வருதுன்னு வச்சுக்கோங்க. இருதயத்துல இருந்து, ஜஸ்ட் புக்கை பரட்டி இல்லை, உங்க இருதயத்துல இருந்து வருகிற ஒரு பாடல். அந்த பாடல் உங்களுக்கு சரியா வரிகள் தெரியல, டியூன் தெரியலனாலும் பரவாயில்ல, உங்க இருதயத்துல இருந்து பாடி பரிசுத்த ஆவியான ஒரு வரவேற்று அதற்கப்புறம் உங்கள் ஜெபங்களை நீங்க ஏறெடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கே தெரியாது, கண்ணை மூடி திறந்த மாதிரி இருக்கும். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் என்ன பண்ணிடும், போயிடும். சில வேளைகளில் புக்கு பார்த்து பாட்டு 10 ஸ்டான்ஸா 7 ஸ்டான்ஸா இருக்கிற பாட்டா எடுத்து பார்த்தாலும் 1/2 மணி நேரம் 10-20 தான் ஆயிருக்கும் 10 மணிக்கு உட்கார்ந்தா. ஆனா நீங்க போய் உட்கார்ந்து சைலண்டா தேவ பிரசன்னத்துல உட்கார்ந்து உங்க இருதயத்தை திறந்து அப்பாவை அப்படியே துதிக்க ஆரம்பிச்சு உள்ளத்துல இருந்து வர்ற ஒரு பாடலை பாடி அவரை உயர்த்தி உங்கள் விண்ணப்பங்களை தெரியப்படுத்தி பாருங்களேன். சனப்பொழுதுல உங்களுடைய டைம் அப்படியே ஓடின மாதிரி. எப்படி நான் இவ்வளோ நேரம் ஜெபித்தேன்? அதுதான் நீங்கள் மாம்சமா ஜெபிக்கிறதுக்கும் பரிசுத்த ஆவியானவரோட துணையோடு ஜெபிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஆமென். அப்போ மாம்சமான ஒரு இருதயத்திலிருந்து வருகிற ஜெபங்கள், மாம்ச எண்ணங்கள்னால ஏற்படுத்தப்படுகிற ஜெபங்கள், அந்த இருதயத்திலிருந்து வர்ற ஜெபத்திற்கு கர்த்தர் என்ன பண்ண முடியாது, பதில் கொடுக்க முடியாது. அதே போலதான் மாம்சத்தை போலவே பாவம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாவம் வெளிப்புறமா அது உங்களுக்கு வெளியில எல்லாருக்கும் நீங்க ஒரு பெரிய பரிசுத்தவானா இருக்கலாம். வெளியில பார்க்கும்போது இந்த பிரதர் மாதிரி இந்த சிஸ்டர் மாதிரி யாரால ஜெபிக்க முடியும். ஆனா உங்களுக்குள்ள தெரியும், இன்டர்னலா சில பாவ பழக்கங்கள், ஜென்ம சுபாவங்கள் உங்களுக்குள்ள அது வளர்ந்து வந்துட்டே இருக்கும். டே பை டே அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனா தேவ ஆவியானுடைய பிரசன்னத்துக்குள்ள வர அந்த பாவத்தை பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். ஆனா அதை சில பேர் விடணும்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த பாவம் ஒரு குறிப்பிட்ட 1 வாரம் 10 நாள் செய்யலைன்னா உங்களுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். திரும்ப போய் அதை விட ரொம்ப டெப்த்தாக அதே பாவத்துக்குள்ளே விழுறது. ஜஸ்ட் ஏதோ தேவையில்லாத காரியங்கள் பார்க்கறது, சில காரியங்கள், சில உலக பிரகாரமான காரியங்கள், பாவ பழக்கங்களுக்குள்ளே போகிறது. அந்த பாவங்களை விட்டு வெளியில் வர்றதற்கான பலனை பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம அந்த பாவத்தை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில இருந்து அதை தரித்து போடாமல், அது சுட்டெரிக்கப்படாமல் அதை வச்சுட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை சில பேர் அந்த பாவத்திலிருந்து தான் ஆண்டவர் உங்களை ரட்சித்து சந்தித்து நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பீங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு சில குறிப்பிட்ட வருஷங்கள் உங்களுக்கு அந்த பாவத்தோட தொடர்பே இருந்திருக்காது. ஆனா ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு மறுபடியும் ஒரு சோதனை வரும். அதே பாவம் உங்களுக்கு அப்போ நீங்க தேடி சென்ற பாவம் இன்னைக்கு உங்களுக்கு ஈஸியா உங்க முன்னாடி அதுவே வாலண்டியரா வந்து நிற்கிற மாதிரி சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில வரும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீங்க எந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டீங்களோ அந்த பாவம் உங்களை விரும்பி தேடி வருகிற ஒரு நாள் வரும். அன்றைக்கு நீங்க அக்னியா ஜெபத்துல இல்லைன்னா அந்த பாவம் உங்களை மறுபடியும் விழுங்க ஆரம்பிக்கும், முன்னாடி விட அதிக மோசமா. அப்போ நான் ஜெபத்துல அக்னியா இருந்த அந்த பாவ பழக்கத்தை சுட்டரிக்கிற ஒரு அனுபவம், அதுல இருந்து முற்றிலும் விடுதலை, கொஞ்சம் மிச்சம் சொச்சம் எதுவுமே இல்லாம கம்ப்ளீட்டா அதுல இருந்து ஒரு விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழணும்னு கர்த்தர் என்ன பண்றாரு, விரும்புகிறார். அது கொஞ்சம் நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எப்படி அந்த முள் அந்த வாழ்க்கையை, அந்த மனுஷன் அந்த விதையை நெருக்கி போட்டதோ அதே போல அந்த பாவமாகிய முள் உங்களை என்ன பண்ணிரும், நெருக்கி போட்டுரும். அந்த பாவம் சாபத்தை கொண்டு வந்துடும். அந்த பாவம் நம்மளை ஒரு பரிதபிக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும். ஒரு ஊழியர் சொன்னார், சின்ன வயசுல நான் கேட்டேன், எந்த ஒரு மனுஷனை ஒரு பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுறானோ, ஒரு குறிப்பிட்ட பாவமா இருக்கலாம், எந்த அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கப்படுறானோ அதுதான் அவனுக்கு கண்ணியம். அது அவனுடைய வாழ்க்கையின் மரண பரியந்தம் எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு வந்து 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 பார்த்துட்டே இருக்குமா, எப்போ இந்த மனுஷனை இந்த காரியத்துல வீழ்த்தலாம். அப்போ நாம் எதிலே இருந்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோமோ, எந்த பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறாரோ அந்த காரியத்தை குறித்த ஷேடோ பக்கத்துல வரும்போதே நம்ம அலர்ட் ஆயிரணும். கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை கேடகமா பாதுகாக்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நம்முடைய வில் அவர் எதிர்பார்க்கிறார். நான் முழுவதுமா அந்த பாவத்தை இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இனிமே அந்த பாவத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது.
நான் விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன்னு நீங்க அந்த ரட்சிப்பை மகிமையா நினைச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த பாவம் உங்க வாழ்க்கையில மேற்கொள்ளாது. ஆனா அந்த பாவம் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நீங்க சரின்னு உங்க இன்ட்ரெஸ்ட்டை காமிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஈஸியா அது உங்களை கவிழ்த்து போடுறப்போ, நம்ம இருதயத்திலிருந்து ஒரு பாவமான இருதயம் அதெல்லாம் விட்டு வெளியில வரமாட்டேன் அப்படின்னு இருந்தா நம்ம ஏறெடுக்கிற ஜெபத்திற்கான முழு பலனை நம்மளால என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. 4 காரியங்கள் பார்த்துட்டோம். கடைசியா 5வது, நல்ல நிலத்துல விழுந்த விதை. நல்ல நிலத்துல விழுந்த விதை, அந்த வசனத்தை வாசிக்கலாம். 8வது வசனம். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. 23வது வசனத்தையும் வாசிக்கலாம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இதுக்கு முன்னாடி 4 இருதயம் சொன்னேன். நம்பர் 1 உணர்வில்லாத இருதயம், நம்பர் 2 பக்குவம் இல்லாத இருதயம், 3வது விசுவாசம் இல்லாத இருதயம், 4வது மாம்சத்தினால நிரப்பப்பட்ட இருதயம், மாம்சம் பாவத்தினால மேற்கொள்ளப்பட்ட இருதயம். இந்த 4 இருதயத்திலிருந்து பிறக்கிற ஜெபத்திற்கு நம்ம பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லது கர்த்தர் விரும்புகிற அந்த ஒரு 100% ரிசல்ட்டை நம்மள என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஜெபத்திற்கான அந்த மகிமையுள்ள பதில்களை நம்ம பார்க்க முடியாது. 5வது இங்க கொடுக்கப்பட்டிருக்குது நல்ல நிலம். இந்த நல்ல நிலமாய் நாம் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இந்த நல்ல நிலத்திலிருந்து ஒரு ஸ்மால் ப்ரேயர் போனாலும் அது பிக் ரிசல்ட்ஸை கொண்டு வரும். ஆமென். இதுக்கு வேதத்துல அநேக எக்ஸாம்பிள் சொல்லலாம். பிதாவே, இந்த 5 அப்பம் 2 மீன் இருக்கு, ஆவியில களி கூர்ந்து ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறாரு. இது அந்த இடத்துல ஆண்டவர் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறாரு? 5 அப்பம் 2 மீன்ல ஸ்தோத்திரம் பண்ணி அவ்வளவுதான். அங்க ஜெபங்களே ஏறெடுக்கப்படலை. அடுத்து லேகியோன் பிசாசு, 6000 பிசாசா அவருக்குள்ள, லேகியோனுக்குள்ள அவ்வளோ பிசாசுகள் இருந்தது. தேவன் எவ்வளவு நேரம் ஜெபிச்சாரு? ஒரே வார்த்தை. அதே மாதிரி புயல், அலை, கடல் கொந்தளித்தது. சீஷர்கள் அவ்வளோதான் அமிழ்ந்து போயிடுவோம். நாங்க இவ்வளோ போராடிட்டு இருக்கோமே, தூங்கிட்டு இருக்கீங்களா ஆண்டவரே? என்னோட எந்திரிச்சு என்ன சொன்னாரு? இறையாதே அமைதலாயிரு. பேதுரு, ஆண்டவர் வராரு, ஆண்டவரே நீரை ஆனால் நான் நடந்து வருவேன். நடந்து வரும்போது என்ன பண்ணிட்டாரு? தண்ணிக்குள்ள மூழ்கிற சூழ்நிலை. எவ்வளவு நேரம் ஜெபிச்சாரு? அங்க ஜெபிக்கிறதுக்கு நேரமும் இல்ல. 2 வார்த்தைகள் 4 வார்த்தைகள் பலத்த காரியங்களை செய்து, இறையாதே அமைதலா இரு. அந்த சமுத்திர ஜலம் தன் கொந்தளிப்பை விட்டு அமர்ந்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க, இவர் மனுஷனா யாரியா அப்படின்னு. அப்படிப்பட்ட ரிசல்ட்ஸை கொண்டு வந்தது நல்ல நிலத்திலிருந்து பிறக்கிற ஜெபம். இன்னைக்கு நம்ம மாயக்காரர்களை போல வேத நிறைய கத்துக்கிட்ட மாதிரி வேதத்துல இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தத்தையும் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனா வாழ்க்கையில அந்த வாக்கு தத்தங்கள் கிரியை செய்யறத பார்க்க முடியல. நிறைய காரியங்கள் நம்ம ஜெபத்துல இது அதுன்னு விதவிதமான வினோதமான பெயர்கள் எல்லாம் வச்சு ஜெபிக்கிறோம். ஆனா அந்த ஜெபத்துல அற்புதங்களை பார்க்க முடியல. ஜெபத்திற்கு என்னது முன்னாடிலாம் முழு இரவு ஜெபங்கள்னு வைப்பாங்க. நைட்டு 9 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா மறுநாள் காலையில் 4:30 5 மணி வரைக்கும் அந்த ஜெபங்கள் நடக்கும். அது பேர் என்னது? முழு இரவு ஜெபங்கள். இப்போ நம்ம சென்னையில எல்லாம் முழு இரவு ஜெபம் எவ்வளவு நேரம் நடக்குது? 10 மணி. 10 மணிலேருந்து டானு 1 மணிக்குள்ள முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிடணும். டீ டைம் வந்துடணும் 1 மணிக்கு. அதுலேயும் ஆத்துமாக்கள் 10 மணிக்கு நாங்கள் உள்ளே இருக்க மாட்டோம். இதுக்கு நடுவில் நாங்கள் தூக்கமாக இருக்கிற மாதிரி ஆக்ஷன்ஸ் கொடுத்தோம், பெர்ஃபார்ம் பண்ணோன்னா நடுவில் ஒரு டீ என்ன பண்ணிடணும், வந்துடும். எவ்வளோ கேவலமான நிலைமைக்கு நம்முடைய ஜெபங்கள் தள்ளப்பட்டுருச்சு. கர்த்தர் விரும்புகிறது நல்ல நிலத்திலிருந்து புறப்படுகிற ஜெபம். நம்முடைய ஜெபத்துல பெரிய பெரிய வார்த்தைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் ஜெபத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு சீஷர்கள் கேட்கறாங்க, ஆண்டவரே நாங்களும் ஜெபிக்கணும். யோவான் அவருடைய சீஷர்களுக்கெல்லாம் பிரேயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காரு, எங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது ஆண்டவர் மலை பிரசங்கம் எத்தனை அதிகாரம் பேசி இருக்கிறாரு? மத்தேயுல 5வது அதிகாரத்துல ஆரம்பிச்சு 8வது அதிகாரத்துல தான் அவர் மலையிலிருந்து இறங்குறாரு. 5லிருந்து 8 3 அதிகாரம் பேசியிருக்காரு. அவ்வளோ பேசின தெய்வத்திற்கு ஜெபம் ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ முக்கியம்னா எவ்வளோ ஜெபங்கள் சொல்லி கொடுத்துருக்கணும்? பரமன்ல ஜெபம் எத்தனை வசனம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது மத்தேயு 6வது அதிகாரத்துல 5 வசனத்துல என்ன பண்ணிருது? ஜெபம் முடிஞ்சிருது. தேவன் எதை எதிர்பார்க்கிறார்னா நம்ம ஜெபத்துல நிறைய வார்த்தைகளை அளப்புகிறத, அலங்காரமா பூக்கள் போல கோர்த்து ஜெபிக்கிற, அதெல்லாம் அவர் எதிர்பார்க்கல.
உங்கள் இருதயம் எப்படிப்பட்ட நிலத்திலிருந்து இந்த ஜெபம் வெளிப்படுது, இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலமா இருக்கு, அதைத்தான் அவர் பார்க்கறாரே தவிர, உங்க ஜெபத்துல ஒருவேளை நீங்க நல்லா படிச்சிருந்தா நல்ல வார்த்தைகளை சொல்லி வசனங்களை சொல்லி அப்படி இப்படின்னு நீங்க ஜெபிக்கலாம், இல்ல உலக பிரகாரமா நிறைய ஹிஸ்டரியை கலெக்ட் பண்ணி எவிடன்சஸை வச்சு ப்ரூஃப்ஸை வச்சு ஜெபிக்கலாம், நிறைய காரியங்கள் ப்ராஃபஸிஸை வச்சு ஜெபிக்கலாம், பல காரியங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் அந்த ஜெபத்திற்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அது அதனுடைய நிலத்தை பொறுத்தே அமைகிறது. ஆமென். உங்கள் விதையாகிய ஜெபம் நல்ல நிலத்திலிருந்து புறப்பட்டால் மாத்திரமே அது 30, 60, 100 என்ன பண்ண முடியும், பலன் கொடுக்க முடியும். இந்த இடத்துல நல்ல நிலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத மட்டும் வாசி நம்ம ஜெபிக்க போறோம். அந்த நல்ல நிலத்துல விதைக்கப்படும் 23வது வசனம் சொல்லுது. எது நல்ல நிலமா? வசனத்தை கேட்கிறவன், உணர்கிறவன் 30, 60, 100 என்ன பண்றானா, பலன் கொடுக்கிறானா. அப்ப நல்ல நிலமானது முதலாவது வசனத்தை கேட்கிறவனா இருக்கணும். ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை கேட்கிறவனா, கேட்டு உணர்வுள்ள இருதயம் உள்ளவனா இருக்கணும். அதற்கு ஏற்றபடி தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தணும், விசுவாசத்தை வளர்த்து கொள்ளணும். ஆண்டோடைய வார்த்தையை கேட்க கேட்க விசுவாசம் பெருகும். தனக்குள்ளே இருக்கிற மாம்சம் மேற்கொள்ளாதபடிக்கு மாம்சத்தை மட்டுப்படுத்தி சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து ஆவியினால நடத்தப்பட்டு ஒருவன் ஜெபிக்கிற இறையாதே அமைதலாய் இரு என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கடல் அது கொந்தளித்து கொண்டிருந்தாலும் அது நின்று போயிடும். ஆமென். நம்முடைய ஜெபத்திற்கான பதிலை நம்ம ஏன் இமீடியட்டா பார்க்க முடியல, நம்ம ஜெபத்திற்கான பதிலை எஃபெக்டிவா ஏன் பார்க்க முடியல? 21 நாள் ஜெபிக்கிறோம், 40 நாள் ஜெபிக்கிறோம், திரும்ப ஜெபிக்கிறோம், திரும்ப ஒரு 12 நாள் திரும்ப ஃபாஸ்டிங் போட்டு திரும்ப ஜெபிக்கிறது தப்பு இல்லை. ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக நம்முடைய நிலத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து ஜெபித்தா இன்னும் அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஆமென். 70 வருஷம் பலத்தின் மீதினால் 80 வருஷம் இந்த உலகத்தை, இந்த தேசத்தை கத்திருக்கின்ற ஆதாயப்படுத்தணும்னா இன்னும் நம்முடைய சபை கட்டுமானத்துக்கே நம்ம ஜெபித்து இந்த வருஷத்தை ஓட்டணும்னா இன்னும் நம்ம எஞ்சி இருக்கிற காலங்களில் எவ்வளோ தேசத்தின் எத்தனை எல்லைகளை போய் நம்மளால சுதந்திரிக்க முடியும்? நம்ம ஒருவர் ஜெபிக்கிறோம், 2 பேர் ஜெபிக்கிறோம், சபையா 30, 40 பேர் ஜெபிக்கிறோம். இன்னும் நம்முடைய குடும்பத்துல, நம்ம சபை குடும்பத்துல இருக்கிற 30 பேருடைய கடன் பிரச்சனையே தீர்றதுக்கு 2 வருஷம் 5 வருஷம் போராடி ஜெபிச்சுட்டு இருந்தோம்னா ஒட்டுமொத்த ஜனங்கள் மரணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க, அழிவை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர்னா என்ன விலை, எவ்வளோ கிலோ என்ன காசுன்னு கேட்கிற, இன்னும் இயேசு என்றால் ஒரு முறை கூட அறிந்திராத எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்றைக்கு அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க நம்ம கவனத்தை திருப்ப போறோம்? அப்ப கர்த்தர் எதிர்பார்க்கிற நம்முடைய நிலங்கள் நல்ல நிலங்களா மாறணும். ஆமென். சும்மா நானும் விருதாவாய் நான் ஜெபிப்பேன், நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசிப்பேன், நான் இவனை மாதிரி இல்லை, நான் அவனை மாதிரி இல்லை, நான் இப்படி ஜெபிப்பேன் அப்படி ஜெபிப்பேன், அப்படி இல்லை. பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒன் சென்டென்ஸ் அவனை பரிசுத்தவானாய் மாற்றி தேவனுக்கு பிரியமான பிள்ளையா மாற்றி விட்டுருச்சு. ஆமென். ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், அந்த பரிசையினை போல வார்த்தைகளினால, வார்த்தை ஜாலங்கள்னால ஜெபிக்கிறோம், அப்படி இப்படின்னு ஜெபிக்கிறோம். ஆனா பலனை பார்க்க முடியல. காரணம் என்ன? நாம் சரிப்படுத்த வேண்டிய நிலங்களை நாம் சரிப்படுத்த வேண்டும். ஆமென். நாம் நிலங்களை சரிப்படுத்துகிற நேரம் இது. இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். நல்ல நிலத்துல ஒரு விதை விழுந்ததென்றால் அது 30, 60, 100 பலன் கொடுக்கும்.